தேயிலை ஏற்றுமதிக்கு புதிய சந்தைகளை கண்டறிவதற்கு அரசாங்கம் நடவடிக்கை என்பதாக அதற்கு தலைப்பிடப்படுகிறது. நாட்டின் தேயிலை தொழில்துறை தொடர்பில் எழுந்துள்ள பிரச்சனைகள் தொடர்பில் ஆராய்ந்து தேயிலை கொழுந்துகளின் தரம் மற்றும் தேயிலை பயிர்ச்செய்கையின் உற்பத்தி திறனை அதிகரித்தல், புதிய சர்வதேச சந்தை வாய்ப்புகளை கண்டறிதல் ஆகிய விடயங்கள் குறித்து அரசாங்கம் விசேட கவனம் எடுத்திருக்கிறது. ஜனாதிபதி செயலாளர் கலாநிதி நந்தித சனத் குமாநாயக்க மற்றும் தேயிலை தொழில்துறை சார்ந்த நிறுவனங்களின் அதிகாரிகளுக்கு இடையிலான கலந்துரையாடல் நேற்று முன்தினம் ஜனாதிபதி அலுவலகத்தில் இடம்பெற்ற போதே இந்த விடயங்கள் தொடர்பில் பேசப்பட்டிருக்கிறது. தேயிலை தொழில்துறையில் எதிர்நோக்கும் பிரச்சனைகள் குறித்தும் இதன் போது கலந்துரையாடப்பட்டிருக்கிறது. அவற்றுக்கு சாதகமான தீர்வுகளை வழங்குமாறும் ஜனாதிபதியின் செயலாளர் கலாநிதி நந்திக சனத் குமாநாயக்க அதிகாரிகளுக்கு பணிப்புரை விடுத்தார். சிறு தேயிலை தோட்ட உரிமையாளர்களின் கொள்ளளவு அபிவிருத்திக்காக பல்வேறு திட்டங்களை நடைமுறைப்படுத்துவ முக்கியத்துவம் குறித்தும் கலந்துரையாடப்பட்டது. தேயிலை மீள் நடவு தொடர்பிலும் தொழில்துறையினர் கவனம் செலுத்த வேண்டியதன் அவசியம் குறித்தும் இங்கு கலந்துரையாடப்பட்டிருக்கின்றது. தேயிலை பயிர்ச்செய்கை தொடர்பில் முறையான தரவு கட்டமைப்பொன்றை தயாரித்தல் உள்ளிட்ட தேயிலை பயிர்ச்செய்கை குறித்து பெருந்தோட்ட மற்றும் சமூக உட்கட்டமைப்பு அமைச்சினால் எதிர்காலத்தில் அமல்படுத்தப்பட உள்ள வேலைத்திட்டம் பற்றியும் அதனை முறையாக கண்காணிப்புக்கு வேண்டியதன் அவசியம் குறித்தும் இங்கு கலந்துரையாடப்பட்டிருக்கிறது. அத்துடன் தேயிலை உற்பத்தியின் தரத்தை குறைக்கும் தொழிற்சாலைகளுக்கு எதிராக சட்டத்தை கடுமையாக அமல்படுத்துமாறு தேயிலை உற்பத்தியாளர்கள் சங்கம் அரசாங்கத்திடம் கோரிக்கை விடுத்தது. தேயிலை தொழில்துறையினர், ஏற்றுமதியாளர்கள், சிறு தேயிலை தோட்ட உரிமையாளர்கள் மற்றும் அரசு அதிகாரிகளுக்கிடையே ஒருங்கிணைப்பை ஏற்படுத்துவதற்கான தளத்தை உருவாக்குவது குறித்தும் இங்கு கலந்துரையாடப்பட்டிருக்கிறது. இத்தொடர்பில் உரிய அமைச்சுடன் கலந்துரையாடி அடுத்த நடவடிக்கை எடுப்பதாக ஜனாதிபதியின் செயலாளர் உறுதியளித்தார். இதனூடாக தேயிலை தொழில்துறையில் எழும் பிரச்சனைகள் குறித்து விரிவாக ஆராயப்பட்டு விரைவான மற்றும் வினைத்திறனான தீர்வுகளை பெற்றுக்கொள்ள எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த கலந்துரையாடலுக்கு சிறு தேயிலை திட்ட உரிமையாளர்கள் அளித்ததற்காக சிறு தேயிலை திட்ட உரிமையாளர்கள் சங்கம் அரசாங்கத்துக்கு தனது நன்றியை தெரிவித்த விடயங்கள் பிரதானமாக இருப்பது நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. தேயிலை ஏற்றுமதி துறையில் காணப்படுகின்ற பிரச்சனைகள், உற்பத்தியில் காணப்படுகின்ற பிரச்சனைகள் குறித்தும் இங்கு விசேடமாக நேற்றைய தினம் ஜனாதிபதி செயலாளர் நந்திக சனத் குமாநாயக்க தலைமையிலான கவனம் எடுத்தப்பட்டது. இதில் தேயிலை தொழில்துறை சார்ந்த சகல பிரதிநிதிகளும் கலந்து கொண்டு தங்களுடைய பிரச்சனைகளை சுட்டிக்காட்டி அல்லது பிரச்சனைக்கு தீர்வு தொடர்பான விடயங்களையும் இங்கு பேச்சுவார்த்தையினூடாக தெரிவித்திருக்கிறார்கள் என்பதும் பிரதானமான செய்தி.